ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ருப்பீங்க அப்படி ஒரு ஸ்நாக்ஸ் தான். அதுதான் பன் பட்டர் ஜாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் தான். நிறைய பேர் வந்து பன் ஹோம்மேடாக பண்ணியிருப்பாங்க. நான் பன்னு பட்டர் ஜாம் எல்லாமே செப்பரேட்டாக வாங்கிட்டு என்னோடய ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்டாக நியா நானாவில் வந்து இந்த நைட் கிரேவிங்ஸ் ஃபுட்டெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அதில் பிரியாணி, சிக்கன், அப்புறமா நிறைய ஃபுட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் அதில் பன் பட்டர் ஜாம்னு ஒன்று சொன்னாங்க. அது சொன்னோடனே எனக்கு பன் பட்டர் ஜாம் கிரேவிங்ஸ் வந்துருச்சு. ஸோ நான் இன்றைக்கி பன் பட்டர் ஜாம் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் பண்ணி எனக்கு குகனுக்கு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஊரில் வந்து நம்ம ஆச்சி தாத்தா, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரும்னா, எனக்கு எங்கள் ஆச்சி தாத்தாலாம் குட்டி வயசில் வாங்கி தருவாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி வடை, பன்னு, அப்புறம் இந்த ஓமப்பொடி மிட்டாயின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது, அப்புறம் கடலை மிட்டாய், இதெல்லாம் வந்து எங்கள் தாத்தா வாங்கி கொடுப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் டியூஷன் போயிட்டு வரப்போ, அப்புறம் ஸ்கூல் போயிட்டு வரப்பெல்லாம் அந்த கடைக்கு பக்கத்தில் தான் தாத்தாலாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நான் வந்து போயிட்டு எனக்கு ஒன்று வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு ஓடி வந்துடுவேன். நம்ம பசங்களுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதில்ல. அதனால் நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் வந்து அவனுக்கு டைம் கிடைக்கிறப்ப பண்ணி கொடுப்பேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவன் சாப்பிட்றானோ இல்லையோ, பட் அவன் அதை டேஸ்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி கூட இது அவன் வந்து சுத்தமாக சாப்பிடவே இல்லை. என்னோடய திருப்திக்காக நான் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி கொடுப்பேன். ஏதாவது 1-2 சாப்பிடுவான், அவனுக்கு பிடிக்கும். இது எனக்கும் பிடிக்கும், என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும். நாங்கள் தான் சாப்பிட்டோம், குகன் எதுவுமே சாப்பிடல. அதாவது ஊரில் வந்து பாடு பேசுகிறது அப்படிம்பாங்க. பாடு பேசுகிறது அப்படின்னா சும்மா அந்த புரடி பேசுகிறது தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து டியூஷன் போயிட்டு வரப்போ அந்த ஊரில் வந்து திருவாசல்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. திருவாசல் அப்படின்னா அது வந்து ஊரோட ஃப்ரண்ட்டு, அதுதான் திருவாசல்மாங்க. அங்கே வந்து லைப்ரரி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் உட்காந்து வயசானவங்க அப்புறம் சின்ன பசங்க அப்படின்னு குரூப்பாக உட்காந்து சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, பாடு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது நானும் டியூஷன் விட்டு வருவேன். அப்போ எங்கள் தாத்தா அங்கே நிற்கிறாங்களான்னு பார்ப்பேன். எங்கள் தாத்தா நின்னா அங்கே போயிட்டு எனக்கு ஏதாவது கிடைக்கும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவேன். அதெல்லாம் சின்ன வயசு ஞாபகம். இப்போல்லாம் அதை நினச்சா அதெல்லாம் கிடைக்கவே செய்யாது. அவ்வளோ விலை மதிப்பற்ற மெமரிஸ் அதெல்லாம். இப்போ தான் பசங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பெலாம் கிடைக்கிறதில்ல. ஒரு ஃபுட்டு அப்படிங்கிறது வந்து ஃபுட்டு மட்டும் கிடையாது, அதை சார்ந்த எமோஷனும் தான். இதை நான் சாப்பிடும்போது எனக்கு சின்ன வயசில் சாப்பிட்டா அந்த ஞாபகம் எல்லாமே வரும். இப்போ கூட ஊருக்கு இந்தியா போனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட போலி வாங்கித்தாங்க, இந்த மாதிரி தேங்காய் பண்ணு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சாப்பிடுவேன். அப்படியே அந்த ஞாபகத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இன்றைக்கி பன் பட்டர் ஜாம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் அதில் பட்டர் தடவி அவனில் வச்சு மேலே லைட்டாக ஒரு கிறிஸ்பி லேயர் வரட்டும்னு ட்ரை பண்ணேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல, பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து சின்ன வயசு ஞாபகம்லாம் வச்சு ஏதாவது சமைச்சு சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறமா நான் சமைக்கிறது எல்லாமே வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி கூட போனால் நான் ஒரு பிளேட்டு கூட கழுவ மாட்டேன். எல்லா வேலையும் எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் எல்லாமே கேட்டு சமைச்சு அதில் என்னோடய ஸ்டைலையும் சேர்த்து அப்படியே குக் பண்ணுறதா பழகிடுச்சு எனக்கு. இப்போயும் நான் என் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா சமையல் தான் சாப்பிடுவோம். என்றைக்குமே நான் சமைச்சு எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தது கிடையாது. அவங்க சமைச்சு தான் நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி நம்ம பசங்களுக்குன்னு வரப்போ தான் இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ண தோணுது. தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோ பார்க்க என்னோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.